தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த பாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனசாட்சி இருக்கான்னு பேச மாட்டீங்க சார். நீங்க அந்த குழந்தைங்க அந்த பால் குடிக்கிற மண்ணு சார், அந்த மண்ணுக்கு என்ன சார் தெரியும்? அந்த குழந்தைங்க என்ன சார் இருக்குது? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள புதுப்பேட்டை கிராமத்தில் சிப்காட்டில் பணிபுரியும் வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இப்பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சிப்காட் பகுதியில் 14ஆம் தேதி வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த 3 வயது குழந்தை திடீரென காணாமல் போயுள்ளது. இதனால் பதறிப்போன பெற்றோர் குழந்தையை சுற்றிமுற்றும் தேடி பார்த்தனர். பின்னர் காணாமல் போன குழந்தை அருகிலுள்ள முட்புதரில் காயங்களுடன் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குழந்தை கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு 15ஆம் தேதி காலை 6 மணிக்கு மாற்றப்பட்டது. அங்கு குழந்தைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்ட சிகிச்சை தொடங்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலை 7:30 மணிக்கு குழந்தை உயிரிழந்தது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என சிப்காட் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதியளித்தனர். இதனிடையே சம்பவத்திற்கு காரணமானவர் என பொதுமக்கள் பீகார் மாநிலத்தை சேர்ந்த 19 வயதான பிபின் மஞ்சி என்பவரை பிடித்து தாக்கியுள்ளனர். பிபின் மஞ்சி குழந்தையின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று மதுபோதையில் இருந்த அவருடன் இன்னும் 3 பேர் அந்த வீட்டில் இருந்துள்ளனர். அப்போது வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த பெண் குழந்தையை பிபின் மஞ்சி தூக்கிய போது குழந்தை அழுதது. உடனடியாக கடைக்கு சென்று பிஸ்கட் வாங்கி வந்து குழந்தைக்கு கொடுத்து அழுகையை நிறுத்தி குழந்தையை தன் வீட்டிற்குள் அழைத்து சென்று நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் குழந்தை மயங்கிய நிலையில் இருந்ததை அறிந்த மஞ்சி பயத்தில் குழந்தையை முட்புதரில் வீசிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக பிபின் மஞ்சியை கைது செய்துள்ள போலீசார் மீதமுள்ள 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP, கும்மிடிப்பூண்டியில் சமூக விரோதிகளால் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட செய்தி அறிந்து மனம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. பெண்கள் அனைவரும் தங்களையும் தங்கள் குழந்தைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு என எதுவும் உள்ளதா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு இந்த மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பொறுப்பு என்னும் சொல்லுக்கு பொருள் தெரியாதவர்கள் நடத்தும் ஆட்சியில் பொதுமக்களே தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். அந்த குழந்தைங்க அந்த பால் குடிக்கிற மண்ணு சார், அந்த மண்ணுக்கு என்ன சார் தெரியும்? அந்த குழந்தைங்க என்ன சார் இருக்குது? அந்த குழந்தை பண்ணணும்னு அவசியம் என்ன சார் இருக்கு? அது குடிச்சா பாதடிச்சு தெரியாதா சார்? தாயும் குழந்தை தெரியாதா சார்? எங்களுக்கு இதுக்காரங்க வேணாம் சார், எங்களுக்கு ஊருக்கு இதுக்காரங்க வேணாம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.